ஐபிஎல் தொடரோட 33வது லீக் போட்டியில ஹைதராபாத்தை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி மும்பை வெற்றி பெற்றிருக்கு. மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த இந்த மேட்ச்ல ஹைதராபாத் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா பவுண்டரிகளை விளாசி சிறப்பா ஸ்டார்ட் பண்ணாரு. 40 ரன்களுக்கு அவர் ஆட்டமிழக்க ஹைதராபாத் தடுமாற ஆரம்பிச்சிச்சு. இஷான் கிஷான் 2 ரன்களுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆடின ஹெட்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சீரான இடைவெளியில ஆட்டம் இழந்தாங்க. மும்பை பவுலர்ஸ் கிட்ட அதிரடியா ரன் குவிக்க முடியாம ஹைதராபாத் வீரர்கள் திணறின நிலையில கிளாசன் ஆரம்பத்துல தடுமாறினாலும் போக போக பவுண்டரிகளை அடிச்சாரு. இறுதியில 5 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்துச்சு ஹைதராபாத். 163 ரன்கள் என்ற இலக்க நோக்கி ஆடின மும்பை இந்தியன்ஸ் தொடக்க வீரர் ரோஹித் சர்மா 3 சிக்ஸர்களை பறக்க விட்டு 26 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ்னு அடுத்தடுத்து விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைக்க இலக்க நோக்கி நகர்ந்துச்சு மும்பை. கேப்டன் ஹர்திக் பாண்டியா 9 பந்துகள்ல என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். 21 ரன்களை அடிச்சு கலக்கினாரு. திலக் வர்மாவோட கேமியோவால 19வது ஓவர்ல 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்த மும்பை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. அடுத்தடுத்த போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சு மும்பை இப்போ அடுத்தடுத்த போட்டிகள்ல வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல்ல 7வது இடத்துல நீடிக்குது.